ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம உளுந்து வடை ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுன்னு எண்ணெய் குடிக்காமல் நல்லா பஞ்சு மாதிரி நம்மளுக்கு எப்படி உளுந்து வடை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உளுந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு மணி நேரம் ஊறினா போதும். இந்த டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அதில் கால்வாசிக்கும் கம்மியாக, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை மட்டும் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இதில் இப்போ நான் தேவையான அளவு உப்பையும் பெருங்காயமும் இதில் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அடித்து கலரி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையானது பச்சை மிளகா, வெங்காயம், அதாவது பெருங்காயம் நான் போட்டுட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஊறணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இன்னுமே உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நம்ம கடைகளெல்லாம் இப்படி தான் பொடியாக அரிஞ்சு செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் நல்லா போட்டு அடித்து கலரிக்கோங்க. அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி வரும். இங்கே நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கட்டாயமாக தேவை. கையை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வடை நம்ம சுட்டு எடுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வடை எண்ணெய் குடிச்சிடும். ஸோ எண்ணெய் குடிக்காமல் நம்ம எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கணும், இந்த மாவையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் மெயின். இங்கே எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாயிடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன உருண்டையாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா அது வெந்ததும் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த வடைகளை போட்டு சுடணும். ஸோ நம்ம இந்த மாதிரி இதை வெந்தோடனே எடுத்துட்டோம். இப்போ நல்லா கை மறுபடியும் தண்ணியில் தொட்டு ஒரு வடை போடுறப்பையும் தண்ணியில் கை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே எடுத்து உருட்டை எதுவுமே பண்ணக்கூடாது. இப்படி எடுத்து நம்ம நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு அப்படியே கவுத்திட்டோம் அப்படின்னா எண்ணெயில் அழகாக விழுந்துடும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த வடையை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம பச்சரிசி போட்டிருக்கனால நம்மளுக்கு எண்ணெய் அவ்வளோ குடிக்காது. சில பேர் அப்படியே மாவாக சேர்த்துப்பாங்க, பச்சரிசி பவுடரை சேர்த்துப்பாங்க. ஆனால் நான் அப்படி செய்யலை. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். வயசானவங்களும் சாப்பிடலாம் தாராளமாக. எண்ணெய் நம்ம இவ்வளோ தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரு வடை முழுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். அதுக்கு மேலே எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த அளவே போதுமானது. 4 வடையாக போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 வடை சாப்பிட்டாலே ஒருத்தருக்கு சரி, ஒரு வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள். நம்ம ஒரு வெந்தயம் கூட சேர்க்கலை, நம்ம எந்த ஒரு சோடாவும் சேர்க்கலை. அப்போ சோடா எதுவும் சேர்க்காமலே நம்மளுக்கு புசுன்னு கிடச்சிடுச்சு. நல்லா மொறுன்னு கலரும் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. வெந்தயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா வெந்தயமும் உடம்புக்கு நல்லது தான். கொஞ்சமாக 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அளவில் உளுந்து சேர்த்துக்கிறீங்களோ அதில் கொஞ்சமாக போட்டால் போதும். ரொம்ப போட்டால் கசப்பு எடுத்துரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வடையாக செகண்ட் பேட்சும் போட்டு நம்ம சுட்டு எடுத்துட்டுருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வடை கிடச்சிரும். சூப்பராக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா மொறுன்ட்டு நம்மளுக்கு வடை கிடச்சிரும். வடை செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்ய தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த வடை எப்படி ரவுண்டாக புஷ்ஷுன்னு கிடச்சிருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி நம்ம மாவை எந்த ஒரு உருட்டையும் பண்ணாமல், அதாவது உருட்டி பண்ணுவோம். அந்த மாதிரி உருட்டி நம்ம எந்த ஓட்டையும் போடாமல் அப்படியே அள்ளி ஓட்டை போட்டோம் அப்படின்னா இந்தமாரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஒரு டிப்ஸ் இதில். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. தாராளமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வடையை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீட்லையும் எங்கள் பாப்பாலேருந்து எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ இந்த வடையை செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மொறுன்னு இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த வடையை ட்ரை பண்ண சொல்லுங்கள். பிகினர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்படி தான் வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.